வணக்கம் and welcome to the First Step Academy. நம்ம 10th standard science subjectல இருக்கக்கூடிய யூனிட் 1 laws of motion. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலாவை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது இரண்டாவது வீடியோ. இந்த வீடியோலையும் நம்ம 5 ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். ரைட்? First one, principle of moments. Principle of moments என்ன சொல்லுது அப்படின்னா, in the equilibrium condition, the moment of force in the clockwise direction is equal to moment of force in the anti-clockwise direction அப்படின்னு சொல்லுது. ஸோ moment of force அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் ஒன்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். ரைட்? ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் ஒன்னுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைன். ஸோ moment of force அப்படிங்கிறது என்ன? டவ் is equal to F into D, force into distance அப்படின்னு நம்ம describe பண்ணியிருப்போம். ஸோ இங்கே ரெண்டு moment of force clockwise and anti-clockwise direction இருக்கிறதுனால F1 into D1 clockwise direction ஆகும், F2 into D2 for anti-clockwise direction ஆகும் நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது சமநிலைன்னு அர்த்தம். ஸோ அப்போ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த சிஸ்டம் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்? அந்த பாடி இந்த ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ இன்னும் புரிதலுக்காக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் ஒரு சீசா. இந்த சீசால இந்த டைரக்ஷன் நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனாகவும் இந்த டைரக்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனாகவும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபைன். இந்த சீசால 2 பர்சன் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 பர்சன் உட்காந்துருக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் சின்னதாக இருக்காரு, ஸோ சின்ன பையன். இன்னொரு பக்கம் பெரியவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இருந்த போதும் இந்த சீசா சமநிலையில் இருக்கு, ஈக்லிபிரியத்தில் இருக்கு. ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஏன்னா ஒரு பக்கம் பெரியவர் இருக்கார் இல்லையா, பெரியவர் பக்கம் தானே கீழே இறங்கி இருக்கணும், சின்னொரு பக்கம் மேலே போயிருக்கணும் இல்லையா. திஸ் இஸ் இன் ஜென்ரல். பட் இங்கே நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கும் பொழுது மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணணும். எந்த வகையில்? இப்போ இந்த பெரியவர் ஒருவேளை இந்த முனையில், இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த முனையில் உட்காந்துருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சீசா சமநிலையில் இருக்காது, ஈக்குலிபிரியத்தில் இருக்காது. இந்த பெரியவர் சைடு கீழே இறங்கியும் சின்னவர் சைடு மேலே போயும் இருக்கும். இது நேச்சர். ரைட்? பட் அவர் என்ன பண்ணியிருக்காரு? கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்துருக்காரு. எதுக்காக தள்ளி உட்காரணும்? தேர் த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். ஹவு? இது சென்டர் பொசிஷன். இப்போ சின்ன பையனாக இருக்காரா, அப்போ இந்த சின்ன பையன் எவ்வளோ ஃபோர்ஸ் அவரால் எக்ஸெப்ட் பண்ண முடியும்? டெஃபினட்டாக கம்மியான ஃபோர்ஸ் தான் எக்ஸெப்ட் பண்ண முடியும். பட் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, அதிகமாக இருக்கு. ரைட்? அதை நான் D2ன்னு எடுத்துக்கிறேன், இவரோட ஃபோர்ஸை நான் F2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, பெரியவராக இருக்கிறாரு, இவரால் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ண முடியும்? டெஃபினட்டாக இவரோட அதிகமான ஃபோர்ஸ் இவர் எக்ஸெப்ட் பண்ண முடியும். பட் அவர் டிஸ்டன்ஸை குறைச்சி உட்காந்துருக்காரு. எதுக்காக டிஸ்டன்ஸை குறைச்சி உட்காரணும்? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் டிஸ்டன்ஸை குறைச்சி உட்காந்துருக்காரு. ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி முனையிலேயே உட்காந்துருந்தாருன்னா இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ சிஸ்டம் சமநிலையில் இருக்கணும், இந்த பாடி சமநிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய டிஸ்டன்ஸை குறைச்சி உட்காந்துருக்காரு. பட் இவருடைய ஃபோர்ஸ் என்ன? அதிகமாக இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கிறத விட மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ரைட்? இவர் டிஸ்டன்ஸ் குறைச்சி உட்காந்துருந்தாலும் ஃபோர்ஸ் அதிகம், இவர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கு. எனிவே மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் சரி, மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் சரி நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அது ஈக்குவலாக இருக்கிறனால தான் இந்த சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்கு. ஒருவேளை இவர் பின்னாடியோ அல்லது முன்னாடியோ தள்ளி உட்கார்ந்தாரு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்காது, சமநிலையில் இருக்காது. ரைட்? புரிஞ்சுதா? தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் இஸ் டாக்கிங். ஸோ த ஃபார்முலா இஸ் F1 into D1 is equal to F2 into D2 under the equilibrium condition. ஃபைன்? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் இன் மூமெண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூமெண்டம் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அ குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்ட் ஒன்லேயே பார்த்துருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் மூமெண்டத்துக்கான நொட்டேஷனாக நம்ம என்ன கொடுக்குறோம்? டெல் பி அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே டெல் அப்படிங்கிறது இட்ஸ் அ சிம்பிள் ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பிள் டெல் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ பிங்கிறது மூமெண்டம். ஸோ டெல் பி அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மூமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்?
ஃபைனல் மூமெண்டத்துக்கும் இனிஷியல் மூமெண்டத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். இங்கே F அப்படிங்கிறது ஃபைனல் மூமெண்டம் அப்படிங்கிறனால PF அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். I அப்படின்னா இனிஷியல், ஸோ இனிஷியல் மூமெண்டத்தை நம்ம PIன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குமான டிஃபரன்ஸை வச்சு நம்ம சேஞ்ச் இன் மூமெண்டத்தை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மூமெண்டம்னாவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், P is equal to M into V ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபைனல் மூமெண்டத்துக்கு M into V அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன், இனிஷியல் மூமெண்டத்துக்கு M into U அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி, இங்க என்ன யூன்னு ஒரு புது டேர்ம், ரைட்? இங்க ஜெனரலா V and U ரெண்டுமே வெலாசிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நம்ம கொடுப்போம். ஒரே ஒரு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா V அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்குவோம். ரெண்டு வெலாசிட்டி வரனால இனிஷியல் வெலாசிட்டியை U அப்படின்னும் ஃபைனல் வெலாசிட்டியை V அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ரைட், இந்த ரெண்டுலையும் பாருங்க மாஸ் காமனா இருக்கா, அதை நான் வெளியில எடுத்துக்கிறேன். ஸோ V minus U அப்படின்னு இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் மூமெண்டத்தை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், M into V minus U அப்படிங்கிற ஃபார்முலா மூலிமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ரைட், this is another important formula. Change in momentum is equal to PF minus PI, where which is equal to M into V minus U. இங்கே M அப்படிங்கிறது mass of the body, V அப்படிங்கிறது final velocity, U அப்படிங்கிறது initial velocity. ரைட், புரிஞ்சுதா? ரைட், அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். So Newton's second law of motion என்ன சொல்லுது, right? Force is directly proportional to rate of change of momentum அப்படின்னு சொல்லுது. So change of momentum அப்படிங்கிறது del P நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சும், ரைட்? இங்க rate of change of momentum வருது, அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that momentum டைமால டிவைட் பண்ணோம்னா that generally provide rate of change of momentum. rate வந்தாவே டைம் டிபெண்டன்ட் வந்துருதுங்க. Fine. So அப்போ force is directly proportional to rate of change of momentum அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ rate of change of momentum அதிகமாக இருந்துச்சுன்னா force அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபைன், இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை நான் கேன்சல் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவல் கொடுத்துட்றேன். பட் ஒரு கண்டிஷன் என்ன, whenever we remove the proportionality ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கும்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் என்ன, அந்த கான்ஸ்டன்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட்டை நான் கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டெல் பி டிவைடட் பை டி அப்படின்னு நான் வருது நமக்கு எக்ஸ்பிரஷன். ரைட், இப்போ இந்த கேயோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ 1 ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ அந்த கேயோட வேல்யூ 1 நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், டெல் பி டிவைடட் பை டின்னு நம்ம ஃபோர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பிகாஸ் 1 இன்டூ டெல் பி டிவைடட் பை டி, டெல் பி டிவைடட் பை டி. ஃபைன், இப்போ del Pங்கிறது என்ன, சேஞ்ச் இன் மொமெண்டம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் M into V minus U. அதை எடுத்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது, M into V minus U divided by T அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இங்கே V minus U divided by T அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is called as A, that is called acceleration. We know acceleration is equal to velocity divided by time. Right, anyway final velocity minus initial velocity also will provide velocity only. So velocity divided by time is called as acceleration. Final force எப்படி எழுதலாம், F is equal to M into A அப்படி நம்ம எழுத முடியும். It means force F is equal to product of mass and acceleration. Massக்கு M symbol, accelerationக்கு A symbol. So force F is equal to M into A. This depicts Newton's second law of motion, important one. புரிஞ்சுதா? Fine. Next what we are going to see is impulse. Impulse அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்த கால அளவில் செயல்படக்கூடிய அதிகப்படியான விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம், இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம், குறைந்த கால அளவில் செயல்படக்கூடிய அதிகப்படியான விசை. இங்கே விசைங்கிறது ஃபோர்ஸ். ஸோ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகக்கூடிய அதிகப்படியான ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்சே நம்ம வச்சு உதாரணமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன, கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து, ஃபாஸ்ட் பவுலராக இருக்கிற பட்சத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து 140 or 145 or 130 km/h பந்து வீசுவார். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிச்சில் பட்டு நமக்கு வரும். பேட்ஸ்மேன் அதை 6 அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டெஃபினட்டாக பேட்ஸ்மேனும் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாலை அடித்து தூக்கணும் இல்லையா. ரைட், அந்த பாலை அடித்து தூக்கும் போது அந்த பால் இந்த பேட்டோட கான்டாக்ட்ல எவ்வளவு நேரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இருக்கும். அப்போ அந்த பேட்ஸ்மேன் என்ன பண்றாரு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதிகப்படியான விசையை செலுத்தி அதிகப்படியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அந்த பாலை 6க்கு தூக்கி அடிக்கிறாரு. ஸோ இதை நாம இம்பல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியும். ரைட், புரிஞ்சுதா? இம்பல்ஸ்னா என்னன்னு, ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்ல
ஆக்ட் பண்ணக்கூடிய லார்ஜ் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம்பல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ நேரத்தில் அந்த ஃபோர்ஸை கொடுக்குறோம், ரெண்டுக்குமான ப்ராடக்ட் பெருக்கல் பலம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இம்பல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இம்பல்ஸ் J is equal to F into T. ரைட், இந்த இம்பல்ஸ் J is equal to F into T also equal to change in momentum. எப்படி? நியூட்டன் செகண்ட் லால பாருங்க, force F is equal to del P divided by T. நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோமா, change in momentum divided by time ன்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த T-யை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். என்ன ஆகும், F into T மாறுமா? ஸோ F into T which is equal to del P நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ரைட், அப்போ del P is also equal to F into T, where F into T is equal to J, that's the symbol for impulse. ரைட், ஸோ இம்பல்ஸ் J அப்படிங்கிறது என்னன்னா ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆகக்கூடிய அதிகப்படியான ஃபோர்ஸ். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண மீன்ஸ் டினோட் பண்ணலாம்னா F into T, ஃபோர்ஸையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த F into T is also equal to change in momentum. ரைட், இதுதான் இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். நல்லா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்ளம் கேட்கும்போது கரெக்டாக அதை யூஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட், ஃபைன். ஃபைனலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்னன்னா, மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் இருக்கு, அந்த மொமெண்டத்தை வந்து கன்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரைட், திரும்ப எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாத சமயத்தில் the algebraic sum of momentum after the collision is equal to algebraic sum of momentum before collision. இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகாத சமயத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலைட் ஆகுதுங்கிற பட்சத்தில் அந்த கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டத்தோட கூட்டுத்தொகையும் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொமெண்டத்தோடைய கூட்டுத்தொகையும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அகைன் ஐம் ரிப்பீட்டிங் தி டெஃபினிஷன். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், algebraic sum of momentum after the collision is equal to algebraic sum of momentum before the collision is exactly depicts conservation of linear momentum. இது என்ன சொல்லுதுன்னா, ஜெனரலா மூமெண்டம் எந்த விதத்திலையும் லாஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் இது தெளிவாக சொல்ல வருது. உதாரணத்துக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கங்க. மாஸ் ஏ மாஸ் பின்னு ரெண்டு இருக்கு. மாஸ் ஏ அதிகமாக இருக்கு, மாஸ் பி கம்மியாக இருக்கு. மாஸ் ஏவோட வெலாசிட்டி u1, மாஸ் பியோட வெலாசிட்டி u2 நம்ம எடுத்திருக்கோம். ரைட், அதான் இனிஷியல் வெலாசிட்டி. இது ரெண்டும் லீனியரா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபைன், மாஸ் ஏவோட வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும், ஜென்ரலா மாஸ் ஏ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மாஸ் பியோட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா மோதும். அப்படி மோதுறத நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்றோம், கொல்லிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம யூஸ் பண்ணணும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுது, எவரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ரைட், அப்ப என்ன ஆகுது, இந்த மாஸ் வந்து மாஸ் ஏ ஒரு வெலாசிட்டியில வந்து மாஸ் பியோட கொலைட் ஆகும் பொழுது definitely force exerted by mass A, we can take it as FA. At the same time, force means balanced by mass B is also FB. So இது வழியா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் FA ஆக இருந்தா அதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், FB ஆ இருக்கும். ரெண்டும் ஈக்குவல் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். So FA will be equal to minus FB ஆ இருக்கும். ரைட், இப்போ கொலைட் ஆனதுக்கு அப்புறம் என்னவாகும், இந்த மாஸ் ஏல இருக்கக்கூடிய certain velocity will transfer to the mass B. மாஸ் B என்ன ஆகும், ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப மாஸ் ஏவுக்கான வெலாசிட்டி என்ன நம்ம எடுத்துக்கிறோம்னா v1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மாஸ் B கான வெலாசிட்டி v2 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு மாஸ் தெரியும், வெலாசிட்டி தெரியும், ஆட்டோமேட்டிக்கா மொமெண்டம் கால்குலேட் பண்ண முடியுமா? ஃபைன், மொமெண்டம் I can define as product of mass and velocity. அப்படி கால்குலேட் பண்ணக்கூடிய மொமெண்டத்தை வச்சு நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை டிஃபைன் பண்ண முடியும். அப்படி டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த லீனியர் மொமெண்டம் தான் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் algebraic sum of momentum means momentum after the collision. ஏன்னா v1 v2 ன்னு கொடுத்திருக்கோம், இது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ momentum after the collision is equal to momentum before the collision அப்படின்னு நம்ம சொல்றோம். This is conservation of linear momentum.
that exactly depicts in the absence of external forces, algebraic sum of momentum after the collision is equal to momentum before the collision, right? That exactly represents here m1 into v1 plus m2 into v2, which is equal to m1 into u1 plus m2 into u2. இங்க m1 அப்படிங்கிறது mass of A, m2 அப்படிங்கிறது mass of B, where v1 அப்படிங்கிறது final velocity of mass A, v2 அப்படிங்கிறது final velocity of mass B. So u1 அப்படிங்கிறது initial velocity of mass A, u2 அப்படிங்கிறது initial velocity of mass B. So m1 into v1 plus m2 into v2, which is equal to m1 into u1 plus m2 into u2. This is we are calling as conservation of linear momentum. Hope you understand. ரொம்ப டீட்டெயிலாக ரிப்பீட்டடாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நிச்சயமாக நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். திஸ் இஸ் யுவர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அகாடமி.